நன்றிகளை செலுத்துகிறோம். ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு மாதம், வருடம் இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அதெல்லாம் கடக்க செய்து ஆண்டவரை நீங்க எங்களை பாதுகாத்து வழிநடத்தி மேன்மையாய் எங்களை நடத்தி கொண்டிருக்கீங்க. இந்த ஜெபத்தை ஆரம்பித்து ஒரு மாத காலம் முடிவடைந்து இன்னொரு மாதத்திற்குள்ளே 32வது நாள் ஜெபத்திற்கு ஆண்டவரே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், உங்களுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தவும், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கவும், துதிக்கவும், அப்பா விடுதலையோடு ஆராதிக்கவும் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க மகிமைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துகிற இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு மாதம் காலம் தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிற அந்த ஜெபத்தை தொடங்கி, அதனால் நாம் பயப்பட தேவையில்லை, திகைக்க தேவையில்லை. எல்லோரும் சேர்ந்து இந்த பாடலை நாம் பாடலாம். எதற்கீரு நன்ன மனவே நீனும் கதலதீரு நன்ன மனவே ஸ்துதிசு 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 ஏசப்பனா ஸ்துதிசு. ஏசப்பாவை நாம் சோதரித்துக் கொண்டிருக்கும் போதே நாம் பயப்பட தேவையில்லை. பயங்கள் மறந்து போய்விடும், எல்லா கஷ்டங்களும் மாறிவிடும். அவர் நம்மோடு இருக்கிறபடினாலே எல்லோரும் கரங்களை தட்டி பாடலை பாடலாம். எதரதிரும் நன்ன மனவே
ராஜா நமக்கு முன்னே சென்று கொண்டே இருக்கிறார். ஒரு நாளும் அவர் நம்மை விட்டு விலகவே இல்லை, நம்மை விடவே இல்லை. அவர் நம் முன்னே சென்று கொண்டிருக்கிறபடியினாலே ஓசன்னா ஓசன்னா என்று அவரை நோக்கி இந்த நேரத்திலே நாம் பாடுவோமா? அந்த வேகம் செல்லும் போது ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் எந்த ஒரு காரணத்துக்கும் நம்மளை விட்டு கொடுக்காதவராக இருக்கிறபடினாலே இந்த பாடலை எல்லோரும் கலைஞர்கள் பாடலாம். தேவன் நம்மை பார்த்து இப்படிதான் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு முன்னதான் இருக்கேன், நீங்க வந்து கலங்காதீங்க, திகைக்காதீங்க என்று தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார். துயரத்தில் நாம் கூப்பிடும் போதெல்லாம், உதவிக்காய் நாம் கதறும் போதெல்லாம் நம்முடைய அழுகுரலை தேவன் கேட்டு அவர் குனிந்து நமக்கு முன்னே இருக்கிறார் அல்லவா, அவர் நம்மை பார்த்து அவர் குனிந்து நம்மை தூக்கி நம்மை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய காருண்யத்தினாலே தொடர்ந்து தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவரே எங்களை தூக்கி நாங்கள் இருக்கிற அந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து எங்களை விடுவித்து ஆண்டவரை காத்து வழி நடத்த வல்லவராய் இருக்கிறபடினால இம்மட்டிலுமாய் நீங்க நடத்திருக்கிறீங்க. இனிமேலும் ஆண்டவரை தொடர்ந்து எங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். மீதி உள்ள பாகங்களை நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆண்டவரே, ஆமென். 32வது நாள் 50வது நாள் ஜெபம் நாம் கலந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு கொடுத்த சுகபல ஜீவனுக்காக கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து வருவது ஆண்டவருடைய அற்புதமான கிருபை. அவர் இல்லாமல் நமக்கு வாழ்க்கையும் இல்லை, பேச்சும் இல்லை, மூச்சு விடவும் முடியாது. அவரே சகலவற்றுக்கும் காரண கர்த்தராய் இருக்கிறதினால் அவருக்கே மகிமை 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 உண்டாகத்தக்கதாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை நடுவிலே, போராட்டங்கள், வேதனைகள், கஷ்டங்களின் நடுவில் அதிசய விதமாய் நடத்தி கொண்டிருக்கிறேன். நாங்கள் கஷ்டப்படுவதினால் எங்களை எத்தனையோ விதத்தில் நன்மையை நடத்தினதை நினைத்து வெளியே வர முடியாமல் போராடி கொண்டிருக்கிற மக்களுக்காக, மற்றவர்களுக்காக நாங்கள் ஆத்தும பாரத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதத்தை அறிந்தவர்கள் தான் ஜெபிக்க முடியும், ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஜெபம் பண்ண முடியும், ஆத்தும பாரம் உள்ளவர்கள் தான் ஜெபிக்க முடியும். தேவனின் இருதயம் எப்படிப்பட்டது என்பதை ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட தொடர்பு உடையவர்கள் தான். எவ்வளவுதான் பொறுப்புகள் இருக்கட்டும், வேலைகள் இருக்கட்டும், அலைச்சல்கள் இருக்கட்டும், அவருடைய பாதத்தில் விழுந்து பாரத்தோடு கண்ணீரோடு தங்களுக்காக மட்டுமல்ல அநேகருக்காக மன்றாடாமல் இருக்கவே முடியாது. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பயங்கரமா ஒடுக்கப்படுகிற ஜனங்கள் இருக்காங்க ஆண்டவரே. மேல் வர்க்கம்னு சொல்லி, அதிகார வர்க்கம், இப்படி பல விதத்திலே தங்களையே உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற மற்றவர்களாலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கிறார்களே, அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் ஒடுக்குகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்றோம். ஏன்னா நீர் அவர்களை கண்ணீரை பார்க்கிறவர், அவருடைய அந்த ஒடுக்கப்படுவர்களின் கூக்குரலை கேட்கிறவர் என்று நாங்கள் வேதத்தில் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கைவிடப்பட்ட ஜனங்களுக்காக வேண்டுகிறோம். கைவிடாத தேவன் நீங்க ஒருவர் தான் கைவிடாத தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறீர். கைவிடப்பட்ட மக்களுக்காக ஜெபம் பண்றோம். அரசாங்கத்தால் கைவிடப்பட்டவர்கள், குடும்பங்களால் கைவிடப்பட்டவர்கள், அலுவலகத்திலேயே கைவிடப்பட்டவர்கள், இப்படி பல விதத்திலே கைவிடப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு நாங்கள் தனித்த நிலையிலே தடுமாறி கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னீரே, ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி வேண்டுகிறோம். சிறையில் வாடுகிற கைதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைச்சாலை கைதிகளுக்காக வேண்டுகிறோம். காவலர்களுக்காக, அவர்கள் அந்த சிறை கைதிகளோடு சேர்ந்து அவர்களுக்கு கூடவே இருந்து பாதுகாக்கிற உதவி செய்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. தவறு செய்யாதவர்கள் தண்டிக்கப்படக்கூடாது. தவறு யார் செய்யவில்லையோ அவர்களுக்கு தண்டனை வரக்கூடாது. நீங்கள் தான் இரக்கம் பாராட்டணும். ஒவ்வொரு ஆத்துமாவும் விலையேற பெற்றது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரியை செய்யும். முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதியோர் இல்லங்களில் வேதனைப்படுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். தங்களுடைய பிள்ளைகளாலே, தங்கள் குடும்பங்களாலே அவர்கள் புறக்கணிக்கப்பட்டு, அவர்கள் சரியாய் பராமரிக்காமல், அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்காமல், வஸ்திரம் கொடுக்காமல், அவர்களை வேதனைப்படுத்தப்பட்ட நிலையிலே முதியோர் இல்லங்களில் போய் தஞ்சமாகி அங்கே முறையிட்டுக் கொண்டிருக்கிற அந்த மக்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்துல போதைக்கு அடிமையா இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். டாஸ்மாக் கடைகள் மூடப்பட வேண்டுமே, அந்த போதைக்கு காரணமான கடைகள் அடைக்கப்பட வேண்டுமே. ஜனங்கள் காசு இல்லைன்னா கூட எப்படியாயிலும் எதையாவது சேகரித்துக் கொண்டு ஆண்டவரே போய்
தங்கள் 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 சரீரத்தை கெடுத்துக் கொள்ளுகிற நிலைமைகள் எல்லாருக்கும் இருக்கிறது அல்லவா? எனவே தகப்பனே, போதைக்கு அடிமையான மக்களை சந்தியும். அசுத்த ஆவியினால் அலக்கழிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த அசுத்த ஆவியினால் அலக்கழிக்கிறவர்கள் மந்திரவாதியை நாடி போகிறார்கள், பில்லி சூனியத்தை நம்பி போகிறார்கள், எங்கெங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. அவர்கள் விடுதலை கிடைக்கல. அவர்களுடைய அந்த அலங்கோல நிலையை பார்த்து அவர்களை ஏமாற்றி அவர்களிடத்திலே பணங்களை வசூலிக்கிற அந்த ஏழை ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற எண்ணத்தினாலே கடன் மேல கடன் பட்டு யார் யார்கிட்டயோ கையேந்தி கடன் வாங்கி நமக்கு ஒரு சுகம் கிடைச்சா போதும்னு சொல்லி அந்த நிலையில் இருக்கிற மக்கள், அந்த குடும்பத்தினர் உண்டு. எனவே அசுத்த ஆவி, பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களை பாதுகாக்கிறவர், ஜனங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறவர், ஜனங்களுக்கு விடுதலை தருகிறவர். அசுத்த ஆவி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறது, அவருடைய நிம்மதியை கெடுக்கிறது, குடும்பங்களை அழிக்கிறது. ஒரு அற்புதமான வல்லமை இறங்கட்டும், பரலோக வல்லமை இறங்கி அந்த மக்களுக்கு விடுதலை தாரும். தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறவர்களுக்காக எங்களுக்கு ஒண்ணு என்ன தெரிய போகுது, எங்களால ஒண்ணும் முடியாது, அவங்க எல்லாம் நல்லா பண்ணுவாங்க, எங்க குடும்பம் ஏமாத்துறோம், நாங்க ஏமாத்துறோம்னு தங்களையே ரொம்ப தாழ்மை வேறாண்டவரே, தாழ்வு மனப்பான்மையப்பா அந்த நிலைமைகளை நீக்கி போடும். ஏன்னா ஒவ்வொருவருக்குள்ளும் திறமைகள் இருக்கிறது, கிருபைகள் இருக்கிறது, ஒவ்வொருவருக்குள்ளும் தாளந்துகள் இருக்கிறது, மேன்மைகள் இருக்கிறது. எனவே அந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து ஆண்களோ பெண்களோ பிள்ளைகளோ வாலிபர்களோ அவர்களுக்கு அவையிலிருந்து விடுதலை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்காக வேண்டுகிறோம், படிச்சுட்டு வேலை இல்லாத மக்களுக்காக வேண்டுகிறோம், வேலை இழந்து தவிக்கிற மக்களுக்காக நாங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும். சுய நினைவை எழுந்து வாழ்கிற மக்களுக்காக நம்ம எங்க நிக்கிறோம், நம்ம என்ன பேசுறோம், நம்ம எப்படி வாழுறோம்னு அதை நினைக்க முடியாம சுய நிறைவை இழந்து தவிக்கிற மக்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிரியை செய்யப்பா, கிரியை செய்ய ஆண்டவரே. மன அழுத்தத்தோடு இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே தாங்களும் விடுதலை பெற முடியவில்லை, குடும்பத்தாரிடத்திலும் சொல்ல முடியவில்லை, மற்றவங்க கிட்டையும் போய் தங்களுடைய வேதனையை, தங்கள் கண்ணீரை, தங்கள் அழுத்தங்களை, தங்கள் பணப்பிரச்சனைகளை, தங்களுடைய மனப்பிரச்சனைகளை, தங்களுக்கு ஏற்பட்டு இருக்கிற சோதனைகள் சூழ்நிலைகளை யாருகிட்டையுமே வெளியில சொல்ல முடியாதபடிக்கு உள்ளுக்குள்ளே வைத்து அழுத்தப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் அநேகர் உண்டு. இரக்கம் பாராட்ட வேண்டுமே. ஒரு முறை கூட நோய் கிருமிகள் முற்றிலும் அழிந்து போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கொள்ளை நோய் கிருமிகள் அழிக்கப்படட்டும். அவைகளின் கூரை முறிய இயேசுவின் நாமத்திலே, அதனுடைய வேரை பிடுங்கி போடும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜனங்களுக்கு விடுதலை தாரும். ஒரு பழைய நிலைக்கு வரட்டும் அப்பா. பழைய நிலைக்கு வந்து எங்கள் நாடு, உலகம், எங்களுடைய தேசம், எங்களுடைய கிராமங்கள், பட்டணங்கள், எங்கள் ஏரியா, எல்லா ஜனங்களும் நார்மல் நிலைக்கு வர ஆண்டவர் உதவி செய்யும். தேவனே, உம்மிடத்தில் கேட்கிறோம், நீங்க தான் அற்புதங்களை செய்யணும். இதெல்லாம் எங்க பாரத்துல, எங்க உள்ளத்துல அந்த பாரத்தை கொடுத்திருக்கிறீர். அதை வைத்து உம்மிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உமக்கு தெரியும் நாங்க என்ன சொல்ல போறோம், அதுக்கு முன்னாடியே உமக்கு தெரியும். ஆனாலும் உங்ககிட்ட நாங்க பேசுகிறோம். தகப்பனிடத்தில் பிள்ளைகள் மனம் திறந்து கேட்பதை போல, பேசுவதை போல இந்த நாளில் எங்கள் மனதில் இருக்கிற காரியங்களை, உணர்த்துகிற காரியங்களை வைத்து உம்மிடத்தில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம், ஜெபிக்கிறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபங்களை கேட்டு ஒரு மிகப்பெரிய வெளியரங்கமான பதிலை தாரும். எந்த காரியத்திற்கு நாங்கள் ஜெபிக்கிறோம், யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, யார் யார் வேதனையோடு இருக்கிறார்கள், யார் யார் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள், யார் யார் இந்த உலகத்திலே வாழ்வதை விட சாவு, மரணம் நல்லது என்று சொல்லி தங்கள் வாழ்க்கையில் உடைந்து நொறுங்கி காணப்படுகிற மக்கள், உங்கள் இரக்கமுள்ள கரத்தை நீட்டி அற்புதங்களை செய்யும். நீங்க தான் எல்லாருக்கும் உரிய தேவன். ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். பதில் எங்கள் கண்கள் காணப்போகிறது. நன்றி ஆண்டவரே. இந்த 10 நிமிஷம் உடைய வசனத்தை நாங்கள் தியானம் பண்ண போகிறோம். ஆண்டவர் பேசுவீராக, எங்களோட இடைபடும், எங்கள் வாழ்க்கை மாறட்டும். துதிகர மகிமை நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, இப்படி ஒரு நல்லதொரு ஐக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். டெய்லி, தினமும், ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது.
7 மணி வந்த உடனே எத்தனை பேர் பார்க்கிறீங்க? எத்தனை பேர் 7 மணி ஆன உடனே நம்ம சபையின் மூலம் வெளிப்படுத்துகிற அல்லது செய்கிறதான அந்த ஜபம், அந்த வார்த்தைகள், அந்த நிகழ்ச்சி 7 மணி ஆயிட்டு எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் நம்ம அதை பார்க்கணும்னு எத்தனை பேர் அந்த ஆர்வம்? உங்களுக்கு அந்த ஆர்வம் வருவதாக, உங்களுக்கு அந்த ஆத்தும பாரம் வருவதாக. யூதா எழுதின பொதுவான நிருபத்தின் 16ஆம் வசனத்தின் 2வது குறிப்பு இந்த நாளிலே உங்களுக்கு ஆண்டவர் அதிலிருந்து இடைப்படுவாராக. பாருங்கள், இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும், நேற்று பார்த்தாச்சு. இன்றைக்கு 2வது வார்த்தை முறையிடுகிறவர்கள். முறையிடுகிறவர்கள் என்ன சொல்றாங்க? குறை சொல்றவங்க, குறை சொல்றவங்க. அதுல இப்படி கூட எடுத்துக்கொள்ளலாம், தீமைக்காக முறையிடுதலும் உண்டு, நன்மைக்காக ஒருவரிடத்தில் கேட்பதும் உண்டு. ஏற்கனவே பாதிக்கப்பட்ட நிலையில் ஒரு காரியம் இருக்கு, பிரச்சனையான நிலைமை இருக்கு, அதுக்காக தங்களுடைய காரியங்கள், தங்கள் உரிமைகளை உரிமையானவர்களிடத்தில் கேட்கிற காரியமும் உண்டு. ஆனா அதே நேரத்தில் சம்பந்தமே இல்லாம சும்மாவே வாய்களை திறந்து முறுமுறுக்கிற அல்லது குறை சொல்லுகிற அல்லது முறையிடுகிற அந்த அனுபவத்தை நிறைய பார்க்க முடியும். என்னுடைய நோக்கம் எல்லாம் யூதா எழுதின அந்த நிருபத்தில் குறிப்பிடுகிற வார்த்தையை மையமாய் வைத்து வேதத்தில் என்ன நடக்கிறது, பைபிள் அப்படி யாராவது இருந்தார்களா, நாம எப்படி இருக்கணும், இதுதான் நம்முடைய உணர்வாக இருக்கிறது. இவர்கள் யார்? இவர்கள் யார்? குறை சொல்றவங்க, முறையிடுகிறவர்கள். இந்த தலைப்பின் கீழே நிறைய வார்த்தைகளை சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனாலும் கவனியுங்கள், யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23 25 இதெல்லாம் நீங்க வாஸ்து பார்க்கணும். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 25 என்ன நடக்கிறது பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் பார்வோ அவனை சேர்ந்த ஜனங்களாலே கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். பயங்கரமான கஷ்டம். அந்த வேத சம்பவங்களை படிக்கும் போது தேவ பிள்ளைகள் எப்படியெல்லாம் பாடுபட்டிருக்காங்க, எவ்வளோ வேதனைப்பட்டிருக்காங்க. அவங்கள அடிப்பது என்ன, அவனுடைய உயிரை கசப்பாக்குவது என்ன, அவனுக்கு சரியான சாப்பாடு கொடுப்பதில்லை, வேலை மட்டும் வாங்கிடுவாங்க, ஆனா அதற்கேற்ற உபகரணங்கள் கொடுப்பதில்லை. அவ்வளவு வேதனைப்பட்டிருக்காங்க. அப்ப இந்த வேதனையின் மத்தியில இவங்க முறையிடுறாங்க. இது தவறான முறையிடுதல் அல்ல, சரியான முறையிடுதல். நல்லத உரிமையானவற்றை கேட்கலாம் கண்டிப்பா, அது யாருக்கும் கோபம் வராது, அது யாருக்கும் பிரச்சனை வராது. இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவர்கள் தகப்பன் கிட்ட பிள்ளைங்க முறையிடுறாங்க. ஆண்டவரே, நாங்கள் வேதனைப்படுறோமே, நாங்கள் கண்ணீரோடு இருக்கிறோமே, நாங்கள் கசந்து காணப்படுகிறோமே, சரியான ஆகாரம் இல்லை, சரியான பாதுகாப்பு இல்லை, எங்கள் ஜனங்கள் ஒருத்தவங்க 2 பேர் இல்ல, 30 லட்சம் பேருக்கு மேல ஏறக்குறைய தேவனுடைய பிள்ளைகள், தேவனுக்கு சொந்தமான ஜனங்கள் அந்த இடத்துல முறையிட்ட போது, அதன் பிறகுதான் ஆண்டவர் அவர்கள் முறையிட்ட அந்த விண்ணப்பங்களை, அவருடைய கூக்குரலை, அவருடைய காரியங்களை கேட்டு ஆண்டவர் மோசேயை ஆயத்தப்படுத்தி அனுப்பினார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் அதிகம் இருக்கலாம், நம்முடைய பாதைகள் கசப்பா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை போராட்டமா இருக்கலாம். எது எப்படியாயினும் ஆண்டவரிடத்திலே நாம் சொல்ல வேண்டும், ஆண்டவரிடத்திலே சொல்ல வேண்டும். 2வது ஒரு சம்பவம் சொல்லுகிறேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 27 வரைக்கும். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 27 வரைக்கும் வேதத்தை திறந்து நீங்கள் படித்து பாருங்கள். சாலமோனோடு ஆண்டவர் பேசினார். இளம் வயது, தாவீதுக்கு பிறகு இஸ்ரவேல் ஜனங்களை ஆட்சி செய்யக்கூடிய ராஜாவை கர்த்தர் மாற்றினார். தேவன் சொன்னபடியே
அப்ப ஆண்டவரிடத்துல அவர் கேட்டார், ஆண்டவரே நான் சிறியவனா இருக்கிறேன், எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஞானம் கொடுங்க ஆண்டவரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஞானத்தை தேவனே விரும்புறதை என்கிட்ட கேளு ஆண்டவர் கொடுத்துட்டாரு. அப்ப அதனுடைய துவக்கம் உடனே அந்த அதிகாரத்தில் வந்த உடனே ஆண்டவர் கொடுத்த ஞானம் பெற்ற பிறகு முதல் ஒரு சம்பவம் நடக்கிறது. 2 பெண்மணிகள், அவரை குறித்து வேதம் சொல்றவங்க பேசிகள், தப்பா நடக்கிறவங்க, தவறான வாழ்க்கை உள்ளவங்க 2 பேரு. இவங்களுக்கு 2 பேருக்கும் குழந்தைங்க இருந்தது, பிள்ளைங்க இருந்தது. அதுல ஒரு பெண்ணு, ஒரு குழந்தை புரண்டு படுக்கும் போது குழந்தை இறந்து போச்சு. அப்ப இன்னொரு பெண்ணு, ஒரு பிள்ளை உயிரோட இருக்கு. அந்த குழந்தை இறந்த அந்த பெண்ணு சொல்லுகிறாள், இது என் பிள்ளை, என் பிள்ளைய நீ கொன்னுட்ட, உன்கிட்ட இருக்கிறது தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி அந்த 2 பேருக்குள்ள போராட்டங்கள் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கு. அப்ப இவங்க என்ன செய்தார்கள், நேரடியா சாலமோன் ராஜா கிட்ட வர்றாங்க. ஐயா, எங்களுக்குள்ள இந்த முறையிடுறாங்க பாருங்க, 2 பேருக்குள்ள பிரச்சனை, 2 பேருக்குள்ள பிரச்சனை. இத வந்து போயிட்டு இது ஒரு நன்மையான காரியம் தான், ஆனால் தப்பான காரியங்கள் நடக்குது. போயிட்டு சாலமோன் கிட்ட கேட்டு எவ்வளவு சொல்லி பார்த்தாரு, அவங்க கேட்கல. அந்த குழந்தை செத்து போச்சு, அந்த பிள்ளையினுடைய தாய் தான் இந்த பிள்ளை உயிரோட இருக்க கூடாது, இந்த பிள்ளைய கொண்டு போட்டுருங்க, இல்லைன்னா அந்த பிள்ளைய என்கிட்ட கொடுத்துருங்கன்னு பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்ப சாலமோன் ஞானமா சொல்லி அதற்கு தீர்ப்பு வழங்கினார். அதன் பிறகு சாலமோனின் ஞானம் வெளிப்பட்டது. நீங்க அந்த வேதத்தை படித்து புரிந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன சொல்ல வருகிறேன், 2 பேருக்குள்ள பிரச்சனைகள் இருக்குமானால் அதற்கு மேலே ஒரு முக்கியஸ்தர்கள் உண்டு, ஒரு பெரியவர்கள் உண்டு. தங்கள் காரியங்களை தாங்களே வாதாடுவதை விட, தாங்களே சண்டை போட்டுக் கொள்வதை விட, தாங்களே கசப்பாய் இருப்பதை விட, விரோதங்களை உள்ளத்தில் வைத்துக் கொள்வதை விட, ஒருவரை ஒருவர் பார்த்து பேசுவதினாலே, வருத்தப்படுவதினாலே, விரோதமாய் இருப்பதை விட, யாரு அந்த முக்கியமான நபர்கிட்ட போயிட்டு தங்கள் காரியங்களை சொன்னால் சரியான தீர்வு வரப்போகிறது. நம்ம எல்லாரையும் எல்லாருடைய முறையிடுதலை கேட்க ஒரு தேவாதி தேவன் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்டால் விடுதலை வரப்போகிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் 3வது ஒரு காரியம் சொல்ற, எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு திரும்பவும் சாப்பாடு பிரச்சனை வந்துடுச்சு. அவங்க கேட்ட வாய்க்கு ருசியான சாப்பாடு, அவங்க பயங்கரமா முறையிடுறாங்க, சத்தம் போட்டுக்கிட்டு கிடக்குறாங்க. படிச்சு பாருங்க, எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் தொடர்ந்து படிங்க. இந்த இடத்துல ஆண்டவருக்கு கோபம் வந்தது. மற்ற 2 இடத்துல முறையிடும் போது கோபம் வரல அவங்களுக்கு எல்லாம், ஆனா இந்த இடத்துல ஆண்டவருக்கு கோபம் உண்டது என்று சொல்லி இருக்கு. அப்போ இவங்க முறையிடுதல் சரியில்லை, இவர்கள் முறையிடுதல் சரியில்லை. அதன் பிறகு என்ன நடந்ததுங்கிற விஷயம் நீங்க அதுல படிங்க. அந்த முறுமுறுத்தவங்களுக்கு தண்டனை கிடைச்சிச்சு. யார் முறுமுறுத்தாங்க அவங்களுக்கு தண்டனை கிடைத்தது. எனவே எந்த ஒரு காரியமாய் இருந்தாலும் நாம் சரியாய் பேச வேண்டும், குறை சொல்லக்கூடாது. சும்மா குறை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துக்க கூடாது. நம்முடைய காரியம் என்னன்னு பார்க்கணும். நாங்க மற்றவங்களை பற்றி சொல்லுவதை விட, மற்றவர்கள் பிரச்சனையை பேசுவதை விட, நான் கரெக்டா இருக்கிறேன்னா, என் புருஷன், என் மனைவி, என் பிள்ளைங்க, என் குடும்பம் கரெக்டா இருக்கா, நாம மற்றவங்க கிட்ட போய் முறையிடுறதை விட நம்ம ரெடி பண்ணிக்குவோம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுவோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், யாக்கோபு 5:9 சொல்லுது, கர்த்தருக்கு விரோதமாக யாரும் முறையிட வேண்டாம், குறை சொல்ல வேண்டாம். குறை சொல்றதுக்கு நம்ம மற்றவங்கிட்ட போய் பேசுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. தேவன் நம்ம கிருபையை நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே தேவையில்லாம முறையிடுறீங்களா, இல்ல கர்த்தருக்கு பயந்து நியாயமா நீங்க பேசுறீங்களா? குறை சொல்லுவதை விடுவோம், சரியானதில் நிற்போம். அந்த வசனங்கள் நீங்க படிச்சாதான் ரகசியம் விளங்கும். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபமனோமா. நல்ல பிதாவை துதிக்கிறோம். இன்னொரு வார்த்தை எங்களுக்கு தந்தீரே ஸ்தோத்திரம். எங்க கிட்ட குறை சொல்ற பழக்கம் இருந்தா நீக்கி போடுங்கப்பா. குறை சொல்றது, அவங்க என்ன, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க சரியில்லை, தேவையில்லாம சண்டை போடுறது, அப்புறம் போயிட்டு சமாளிக்கிறது, அந்த முறையிடுறது. இந்த பைபிளை படிச்சவே அதை போல எங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிக்காத காரியங்களை நீக்கி போடும். உங்க பிரியமாய் வாழ உதவி செய்யும்.
இந்த வார்த்தை கேட்ட எல்லாரையும் ஆசீர்வதியும். இந்த நாட்களில் உம்மை போல மாற்றும் வசனத்தின்படி வாழ கிருபை தாரும். தொடர்ந்து எங்களோடு இடைப்படும். இந்த நாளை ஆசீர்வதித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென்.